சென்னை சைதாப்பேட்டையில் நடந்து வரும் மெட்ரோ ரயில் பணிகளின் போது இன்று காலை ராட்சத கிரேன் விழுந்து ஒருவர் பலியானார். மேலும் ஒரு தொழிலாளி காயமடைந்துள்ளார். இது பற்றிய தகவல்களை சம்பவ இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் தருகிறார். சென்னை சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் அருகே நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் பணிகளின் போது இன்று காலை 7 மணி அளவில் ஒரு ராட்சத கிரேன் பாதியாக உடைந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலே வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு தொழிலாளி பலியாகியுள்ளார். மற்றொரு தொழிலாளி கவலைக்கிடமான நிலையில் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மெட்ரோ ரயில் பணிகளானது கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. 2 வழித்தடங்களாக நடைபெற்று வரும் ஒரு வழித்தடம் தான் சென்னை வண்ணாரப்பேட்டையில் விமான நிலையம் வரை செல்லும் வழித்தடம். அந்த சென்னை வண்ணாரப்பேட்டையிலும் சுரங்கப்பாதை வழியாக வரும் இந்த வழித்தடமானது மிகவும் சரியாக சைதாப்பேட்டை அருகே பனகல் மாளிகை அருகே மேம்பாலமாக ஏறி விமான நிலையம் வரை செல்கிறது. இந்த மேம்பாலத்தையும் சுரங்கப்பாதையும் இணைக்கும் பணி தான் தற்போது இந்த சைதாப்பேட்டை பகுதியில் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 6 ராட்சத கிரேன்களை பயன்படுத்தி நடைபெற்று வரும் இந்த பணிகளின் போது இன்று காலை 7 மணி அளவில் கதிரவன் என்ற தொழிலாளி இந்த கிரேனை இயக்கும் பொழுது பழுது அதிகமாக இருந்த காரணத்தினால் இந்த கிரேன் பாதியாக உடைந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உதவிக்காக நின்றிருந்த 2 தொழிலாளிகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொரு கவலைக்கிடமான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது 34 அடி கிரேனை இயக்கும் பொழுது இந்த விபத்து நடந்ததாக தொழிலாளர்கள் மத்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட சென்னையின் பல்வேறு பகுதியில் நடைபெற்று வரும் இந்த பணிகளில் பல்வேறு விபத்துகள் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் விபத்தானது சென்னை கீழ்ப்பாக்கம் பச்சையப்பன் கல்லூரி அருகே நடந்த விபத்தில் 3 தொழிலாளர்கள் பலியாகியுள்ளனர். அதே போல சென்னை ஆலந்தூர் பகுதியில் நடந்த விபத்தில் ஒருவர் பலியாகியுள்ளார். தற்போது இந்த விபத்தில் ஒருவர் பலியாகியுள்ளதாக தொழிலாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த பணிகளில் வடமாநிலத்தை சேர்ந்த அதிகமான தொழிலாளிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாக நடைபெற்று வருகிறது. ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. தற்போது இந்த விபத்து நடந்துள்ளதால் மேலும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இங்கு நிலவவில்லை என்றுதான் இதிலிருந்து தெளிவுபடுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த விபத்தில் சென்னையை சேர்ந்த கதிரவன் என்ற நபரை கேகே நகரை சேர்ந்த கதிரவன் என்ற நபரை சென்னை சைதாப்பேட்டை காவல்துறையினர் தற்போது விசாரித்து வருகின்றனர். மேலும் இந்த விபத்து குறித்து எந்தவிதமான தகவலும் காவல்துறை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இதிலிருந்து ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது. இந்த தொழிலாளர்களுக்கு எந்தவிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இங்கு சரிவர செய்து கொடுக்கவில்லை என்றுதான் இந்த விபத்தின் மூலம் தெளிவுபட காட்டப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ஸ்டாலின்.